என்னடி கடைக்கு யாருமே காணோம், வெறும் கடையாவே இருக்கு. கல்லாப்பட்டியை பார்த்து காசை ஆட்டு போட்டு போயிருமா? எதுக்கு ஓட ஓட விரட்டி போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி உள்ளே போட்டுருக்கா? அதுக்கு தானே நீ வழி பண்ணுற? ஏய், என்ன மீன் நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நீ வெளியில இருந்து யாரும் வாராள மட்டும் பார்த்து சொல்லு, நான் நைஸ் நாப்பில் போய் எடுத்து வந்துடுறேன். நீ ரொம்ப நாளாக கேட்டில பாக்கெட் பிரியாணி, அதை நான் வாங்கி தரேன் சரியா? பக்கெட் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு உசுரை விடணுமா? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. பாவம் எங்கள் அண்ணன் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பாடுபட போதும். நீ உங்கள் அண்ணன் பிராண்டத்தை பாராத, உள்ள ஆள் இருக்காளான்னு பாரு, இல்லைன்னா வேறு கடைக்காச்சும் போகலாம். யாருப்பா நீங்க? ஆள் இல்லாத கடையில் வந்து என்ன தாத்தே போடலாம் நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஓ, போலீஸ் அனௌன்ஸ் பண்ணுச்சு, 2 பொண்ணுங்க எப்படி நோட்டை விட்டு காசு நகை எல்லாத்தையும் வீட்டில் கொள்ளடிச்சிட்டு போகிறாங்களாம்ல. இப்போ கடைக்கு வந்துட்டீங்களோ? என்னடி இவரு பனியனோட வந்திருக்காரு, கூட்டி பேருக்கு வந்திருப்பாரோ? இல்லைங்கண்ணே, நாங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வந்தோம். கடையில் யாருமே காணுமா, அதே பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடை ஓனர் இருந்தால் வர சொல்றீங்களா? நான் அந்தம்மா கடை ஓனரு. ஏன் என்னை பார்த்தா கடை ஓனர் மாதிரி தெரியலையா? இல்லைங்க, இப்படி பனியனோட கூட்டி பேருக்கிற மாதிரி இருக்கீங்களா, அதே கூட்டி பேருக்கிற உழவு அப்படின்னு நினைச்சு வேற ஒன்றும் இல்லை. நினைப்பேம்மா, நினைப்பேன். நினைக்க மாட்டேன். என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணணும் சொல்லுங்க. குரூப் 4ண்ணா, அதுக்கு தானே அப்ளை பண்ணேன். குரூப் 4க்கு அப்ளை பண்ண இப்போ வந்திருக்கீங்களா? அதெல்லாம் அப்ளை பண்ணுற டேட்டு முடிஞ்சிருச்சு. ஏன் இவ்வளோ நாள் தூங்குனீங்களா வீட்டில்? இல்லையே, 10ஆம் தேதி நான் பார்த்தேனே கரெக்டாக, இன்னைக்கு தான். கரெக்டாக பார்த்தியாடி? உன்னை நம்பி வேறு வந்தேன், நான் வேணாம்னு சொன்னேன். நீ தான் ஆசையை காட்டி இங்கே வேறு கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துகிறேன். அது போன மாதம் 10ஆம் தேதிமா. எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ முடியுது, எப்போ எக்ஸாமு அதுவே தெரியல. நீங்களாம் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போய் இந்த நாட்டுக்கு வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். என்னென்ன சொல்றீங்க? போன மாசத்துல முடிஞ்சிச்சா? அச்சச்சோ, நான் படிச்சு எப்படியாச்சும் வேற வேலைக்கு போயிடலான்னு பார்த்தனே. என்னன்னு இப்படி சொல்றீங்க? ஒழுங்கா பாருங்கண்ணே. ஆமாங்கண்ணே, இவரை நம்பி வேற வந்துட்டோம். ப்ளீஸ்ண்ணே பாருங்கண்ணே. ஏம்மா, டெய்லி 1000 பேருக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? போங்க, வந்து டென்ஷன் பண்ணாம. இப்போ என்னடி பண்றது? இவர் இப்படி சொல்றாரு. என்ன பண்ணுறது, வீட்டுக்கு தான் போகணும். உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்னை சொல்லணும். அப்போவே வேணாண்டின்னு சொல்லி இன்னைக்கு எழுதி பாஸ் ஆகி உங்கள் அத்தை பற்றியும் ஒத்துக்குவான்னு சொன்னேன். நான் என்னடி நல்லது தானடி சொன்னேன். சரி வாடி, அந்த அண்ணன் பார்த்துட்டே இருக்காரு, அங்கிட்டு போயாச்சு பேசுவோம். என்னம்மா இன்னைக்கிழமா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிய? எல்லாம் கஸ்டமர் வர இடம். போங்க, அங்கிட்டு போய் பேசுங்க போங்க. இதுக்கெல்லாம் பரிசு எழுதி என்னத்துக்கு கிளிக்க போகுது இவ்வளோ? ஆமா ஆமா, அப்படியே கஸ்டமர் வந்து தள்ளுற லைன்ல நிற்கிறாங்க. நாங்கள் நிற்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு. என்னடி வீட்டுக்கு போகிற மட்டும் சந்தோஷமா வரலாம் கூட்டி விடுறேன். எங்கள் அண்ணன் வர சொன்னாங்களா, இல்லை நிச்சயமா பீச்சை சுற்றி பார்க்கலாம் கூட்டிட்டு வந்தியா? தெரியலடி, சந்தோஷமாக தான் ஏதோ அவசரமாக பேசணும்னு வர சொன்னார். எனக்கு வேறு தலை வலிக்குது. வீட்டுக்கு போய் ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தா எனக்கு தான் தொந்தரவு பண்ணுவீங்க. நான் தாடி அண்ணன் போய் பேசிட்டு வாடி அண்ணன். என்னம்மா ஒரே டிஸ்கஷனாக இருக்குது? ஏம்மா உன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா? எதுக்கு வர சொன்னீங்க மாமா? சொல்லுங்க மாமா, எனக்கு வேலை இல்லையா? ஆமாம், இவள் அப்படியே போய் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்க்குறா. எங்கள் அத்தை தானே அம்புட்டு வேலையும் பார்க்குறாங்க. நீ சும்மா உட்காந்தே தூங்குவேன், படிக்க கூட மாட்டேன். அதுக்கு என் தங்கச்சியை சொல்லி கிரிச்சா, அவளாச்சும் நல்லா படிக்கிற பொண்ணு, உன்னோட சேர்ந்து அவளை என்ன கெட்டு போகிறா? ஆமாம் ஆமாம், உங்கள் தங்கச்சியை நீங்கள் தான் மெச்சிக்கணும். இப்போ கூட குரூப் 4க்கு அப்ளை பண்ணுவோம் வாடின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து எக்ஸாம் டைமே முடிஞ்சு போச்சேன். அப்ளை பண்ணுற டைம் அது கூட தெரியல. இதே உங்கள் நல்லா படிக்கிற தங்கச்சியோ? இல்லைண்ணே, கொஞ்சம் இதாக ஸ்லிப் ஆயிட்டேனே, அதுக்கு ரொம்ப ஓட்டுற பார்க்கலனே. இவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாடி, நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டான். ஆமாம்மா, இவளை முதல்ல கலட்டி விடணும். அதுக்கு தான் ஐடியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஐடியாவை யோசிச்சு சொல்லு, கலட்டி விட்டுருவோம். கழட்டி விடுவியே? கழட்டி விட மாட்டியே? ஆமா, நான் யோசிச்சு சொல்றேன். இவனா நமக்கு வேணவே வேணாம். உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறியோ? சப்போர்ட் பண்ணுவேன். உங்கள் அண்ணன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் போயிடுவார். என் கூட தாண்டி இருக்கணும் பொழுதைக்கும், தெரியுமில்ல? அதுக்காக எங்கள் அண்ணனை கூட படுகொலியில் தள்ள முடியுமா? அப்படியே போட்டுடும் தெரியுமா? உங்கள் அண்ணனை பார்த்தோன்னு ஜாலரை அடிக்கிறியா? இருடி இரு, உனக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் இது என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திக்கு ஒரு அலை வர ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். சரி, உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் எனக்கு வேணுமே, எப்போ எடுத்து தந்தார? சர்டிஃபிகேட்டா? எதுக்குண்ணா? கைவசம் இப்போவே எங்கள்கிட்ட இருக்கு. அப்படியே முந்திரி கொட்டை சும்மா இரேண்டி. இப்போவே இருக்கா? ஏன் அதை தூக்கிட்டே திரும்பியில 2 பேரும்? இல்லைண்ணா, அதான் எக்ஸாம் அப்ளை பண்ண தரணும்ல, அதுக்காக வச்சிருந்தோம். எதுக்குண்ணா உங்களுக்கு? சீக்ரெட்டு உன்னை நம்பி சொல்லலாமா? இல்லை நீ எதுவும் ஓட்டவாயா? எனக்கு எதுவும் தெரியலையே. நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். நீ என்ன நினைக்கிற? என்னண்ணா சொல்கிறீங்க? ரெஜிஸ்டர் மேரேஜா? ஆஹா, தப்பான இடத்துல வந்து வாயை விட்டுட்டோமோ? எதுக்குங்க இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ்? இப்போ என்ன அவசியம்? நான் காலேஜ் கூட முடிக்கல. ரெஜிஸ்டர் மேரேஜ் சும்மா ஒரு என்ன சொல்கிறது, யாரும் நம்மளை பிரிக்க முடியாது, யார் நினச்சாலும் முடியாது. அப்புறமா எங்கள் அம்மாவே எது சொன்னாலும் இந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சா போதும், சரியா? ஆமாம் மீனு, அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான். நான் எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், எதுவுமே பண்ண முடியாது. அதை காமிச்சா கல்யாணம் நிப்பாட்டிடுவா, போலீஸே நிப்பாட்டிடுவாங்க. நீங்கள் பண்ணிக்கிங்க, அதே நல்லது. பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் தனியாக இருங்க. இல்லை, அம்மாட்டெல்லாம் சொல்லாமல் எப்படி பண்ணுறது? அதெல்லாம் அத்தை புரிஞ்சுக்குவாங்க, சரியா? சரி, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க. கார்த்திக் போமா, என்னடா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க? டேய் மச்சான், தங்கச்சியோட ஃப்ரெண்டோட நம்பர் வாங்கி கொடுறா. பேர் என்னடா? பாத்தியா, உன்னை நம்பி கூட்டிகிட்டு வந்தா என் தங்கச்சியை நீ கரெக்ட் பண்ணுற. நீ மட்டும் என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணிட்டீலடா, உன் தங்கச்சியை என்னை கரெக்ட் பண்ணி கொடுறா. நானும் எவ்வளோ நாள் தான்டா சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருக்குது. அம்மா கிரிஜா, கிரிஜா,
இல்லை நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி இருக்கல்ல, அவன் உன் நம்பரும் உன் பேர்லாம் கேட்குறானேம்மா. அண்ணன் என்ன பண்ணட்டும்? ஐயா நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நானும் லவ் பண்ணி உங்க மாதிரி புலம்பிட்டே தெரிஞ்சு இந்த ரெசிஸ்டர்ஸ் மேரேஜ் பண்ணி அப்பா எனக்கு வேணாம். நான் எப்போ தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் லவ்லாம் வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா லவ் பண்ணிக்கிறேன். கிரிச்சா ப்ளீஸ்மா, உன் நம்பர் மட்டும் கொடுமா. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்போம், அப்புறம்லாத்தபடி அப்புறம் பார்த்துக்கலாம். அத்தாடி நம்ம ஆளை விடுங்கடா. வாடி ஓடிக்கிடுவோம். உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. நான் ஒரு ஆள் அவதிப்படுறது பத்தாது, அவள் வேற அவதிப்படணுமா? நாங்கள் போகிறோம். என்னடா போகலாமா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, இந்த ஹெல்ப்பு கூட பண்ண மாட்டேங்கிற. இனிமேலாம் உன்னை எங்கேயும் கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன்டா, போட. என்னடி இவன் நம்மளை பக்கம் வரா? தெரியலையேக்கா. இவன் நம்மளாம் பேசினா போய் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவா. இப்போ என்ன நம்ம வீட்டுக்கு வரா? தெரியல என்னன்னு. ஹலோ சிஸ்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? மூஞ்சி முகரக்கட்டையும் பார்த்தியா? அவர் மண்டையும் சட்டையும் இதுவும் எப்படிலாம் ரோட்டில் திரியிற ஆம்பளை நடக்கும்போது. அவளுக்கு அதெல்லாம் பழகி போயிருக்கண்டி. நம்மள்ட்ட வந்து என்னடி ஹெல்ப் கேட்குறா? எங்கள் வீட்டில் தக்காளி பழம் கொஞ்சம் காலியாயிடுச்சு. ஒரு 4 தக்காளி பழம் கொடுக்க முடியுமா? தக்காளி விலை குறைஞ்சிருக்கிறக்காண்டி இங்கே இப்படி வந்து ஓசிலாம் கேட்கக்கூடாதுல்ல. நாங்களே இப்போ தான் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றோம். கொஞ்ச நாள் போச்சுன்னா விலை கூடி போயிடும். அப்புறமா தக்காளி சட்னி சாப்பிட முடியுமா? தக்காளி இல்லையம்மா, நானும் கடைக்கும் போகல. நீங்கள் வச்சுருந்தா கொடுங்களே. ஐயா தக்காளியா? நான் சாயங்காலம் தான் கடைக்கு போகணும். ஏன் அவசரமாக குழம்பு எதுவும் வைக்கணுமாமா? வேறு அக்காட்ட யார்ட்டாச்சும் வாங்கி தரவா? இல்லைங்க சிஸ்டர், என் மூஞ்சியை பார்த்தீங்களா? வரன்னு வந்துருச்சு. தக்காளி அரைச்சி மூஞ்சியில் போட்டானா க்ரீம் காலியாக போச்சு. வாங்க போகலான்னு பார்த்தா சரியான வெயில். இந்த வெயிலில் நான் போக முடியுமா? அதான் தக்காளி அரைச்சாலும் கொஞ்சம் மசாஜ் பண்ணுவோம் பார்த்தேன். தக்காளி வீட்டில் சுத்தமாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. 4 கிலோ தக்காளி வாங்கினேன், அவ்வளவும் காலியாக போச்சு. மறுபடியும் சந்தைக்கு 10 கிலோவாச்சும் வாங்கணும் போல. அடி பாவி, நாங்களாம் வீட்டில் குழம்பு வைக்கவே தக்காளி இல்லை. விலை குறைஞ்சனால இப்போ சட்னி வச்சு சாப்பிட்றோம். உனக்கு மூஞ்சில் தடவுறதுக்கு 4 கிலோ தக்காளியா? இதை ஓசி வேற கேட்க வந்துட்டேன் நீ. கோவப்படாத கமலா, கோவப்படாதே. எனக்கு பக்குன்னு இருக்கு. இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். சிஸ்டர், கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதை வச்சுட்டு நான் மூஞ்சியில் போடுறேன் அதில் போடுறோம்னா சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாருங்க, என்னைய சொல்லும். இதெல்லாம் ஒரு ஆள்னு கேட்க வந்தேன் பாரு. சரி, வேறு யார்கிட்டயாச்சும் போய் கேட்கணும். சென்ஸ் இருக்க வீடா பார்த்து கேட்கணும், அப்போ தான் தருவாங்க. என்னடி இவ? இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேணாமாடி? மூஞ்சில் போடுறதுக்கெல்லாம் மாதிரி வந்து ஓசி கேட்பாங்க. ஆத்தாடி, அப்படி மேக்கப் பண்ணிட்டு இவ எங்கே தாண்டி போறா? அவங்க புருஷங்கார ஊரில் கிடக்குறேன், அவன் வாரதே இல்லை. இவ இப்படி மேக்கப் பண்ணுறத பார்த்தே வரமாட்டாடி. அத்தாடி, இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணால் அம்பிடுதேன். நல்ல வேலை என் மருமகளாம் தங்கமான பொண்ணு, எந்த மேக்கப்புமே பண்ண மாட்டா. அவளை மேக்கப் பண்ணாமலே அவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்துக்க. அப்போ மேக்கப் பண்ணால் எப்படி இருப்பா ஏண்டி? ஆமாக்கா. ஓ மருமக மீனாக்கு என்ன குறைச்ச? அவ்வளோ அழகா இருக்கா? அடியே, நான் ஒன்று மீனா அந்த தரத்தின பிடிச்சவளை சொல்ல, என் மருமக வந்தனா வச்சேனடி. ஆண்டி, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் ஆண்டி. காசு இருந்தால் கொண்டு கொடுக்குறீங்களா? ஒரு 2000 பக்கம் கொடுங்களே. உன் மருமக நல்லவ அப்படி இப்படின்னு சொன்னா இந்த வெளியில் கிளம்பிட்டா. அடியே, அவளுக்கு எதுவும் போர் அடிக்காதாடி? வீட்டிலேயே கிடந்தா நம்ம தான் வயசானவங்க கிடக்கிறோம். அந்த 2 பேரும் உட்காந்து கூட பேசுகிறோம். அவள் எங்கேடி போவா? டிவியும் பார்க்க மாட்டா, போனே இவள் இருந்து நோட்டுறது. அதனால வெளில போவா. காசு தானம்மா, இந்த எடுத்துகிட்டு வரேன் இருமா. ஆமாம், எங்கே போகிற? சும்மா தானே போகிற? இல்லை ஆண்டி, பேசியல் பண்ணி ரொம்ப நாளாச்சு. மூஞ்சி கொஞ்சம் வரன்னு ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதான் போய் நான் பேசியல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு 2000 ரூபா கூட கொஞ்சம் 1000 ரூபா தந்தாலும் தாங்க நல்லாயிருக்கும். இதே உன் மருமக பேசியல் பண்ணாத லட்சணமா மேக்கப்பில் தான் ஓடுதா? சோ நான் மீனாவை தானே சொன்னேன். அவன் கோவம் வந்துச்சு. நீ வாய மூடுறது எனக்கு தெரியும். என் மருமக சும்மா பண்ணுவா, கல்யாணம் வரைக்கும் பண்ணுவா, அப்புறம்லாம் பண்ண மாட்டான். எப்படிலாம் காது ஊத்துறாங்க பாரியா. நீ போம்மா, நான் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே ஆண்டி, பாய் ஆண்டி. சரிக்கா, நானும் போயிட்டு வரேன். எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. சரி சரி, கிளம்பு. இல்லை, அவசரமாக எங்கே போகிறான்னு தெரியாது. இதை ஊர் பூரா பற்ற வைக்கணும். பேசியல் பண்ணுறான்னு நீ நம்ம சொன்னதுக்கு அப்படி குதிச்சா இவன் சொன்னோன்னு பல்ல கட்டுறா அப்படின்னு சொல்லுவாள். ஐயோ, ஊர் பூரா போய் பற்ற வைக்க போகிறாளே, இந்த வந்த நம்ம சொல்லணும். போகிறது போகிறேன், இவன் இருக்கும் போது வந்து காசு கேட்பா. ஆமாம், இப்போ ஊர் உலகத்தில் எவ பண்ணாமல் இருக்கா? எல்லாருமே மாதம் கொண்டு கொட்டுறாளுங்க. என் மருமகளுக்கு என்ன தங்கத்துக்கு